Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி Wheatflour garlic dosa. இதை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் இந்த கப்பில் ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஒரு 7-8 பூண்டை பெரிய பல்லு பூண்டாக வச்சுக்கோங்க. அதை நல்லா இடித்து இதில் போட்டுருவோம். அப்போ தான் நல்லா வாசனை வரும். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு. நான் வெண்ணெயை நல்லா உருக்கி வச்சுருக்கேன், அதையும் ஒரு ஸ்பூன் இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த மாவை கரைக்கிற அளவு தண்ணி ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கட்டிப்படாமல் நம்ம நல்லா கரைச்சிடணும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா கரைச்சாச்சு. 5 மினிட்ஸில் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த கப்புலேயே மாவை ஊற்றி ஃபுல்லாக இந்த தோசை தவா ஃபுல்லாக வர்ற மாதிரி ஊற்றிடலாம். ஒரு தோசை சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லாகிடும். பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு நம்ம கோதுமை தோசை தருவோம் பாருங்கள், அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பூண்டு போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எண்ணெயை ஓரமாக நல்லா ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா கீழே அடியில் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுவோம். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த பூண்டு போட்டு நம்ம கோதுமை மாவில் தோசை சுட்டோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பூண்டு ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த வீட்ஃப்ளவர் கார்லிக் தோசை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சட்டுன்னு 5 மினிட்ஸில் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட வீட்ஃப்ளவர் கார்லிக் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த தோசைக்கு தொட்டுக்க சட்னி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.